கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் பாசனத்திற்காக நீர் திறக்க வந்திருந்த விடியாதிமுகவின் வேளாண் துறை அமைச்சர் கடந்த 3 ஆண்டுகளில் விவசாயிகள் மகிழ்ச்சியாகவும் சுபிட்சமாகவும் இருக்கின்றனர் என்று கூறி அதிர்ச்சி அடைய வைத்தார். கஞ்சா குட்காவை பற்றி பேசும்போது அரசு நடவடிக்கை எடுப்பதால் தான் தமிழகத்தில் அதிகம் விற்பனையாவது போல் இருக்கிறது என்றார். அங்கிருந்தவர்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம், விடியாதிமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் விற்பனையில் விடியாதிமுகவினர் கைதானது எல்லாம் அமைச்சருக்கு மறந்து போய்விட்டதா என்று மக்கள் பேசிக் கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சக மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து வலைதளத்தில் பதிவேற்றிய மதுரையைச் சேர்ந்த மருத்துவர் போலீசாரிடம் பிடிபட்டார். மதுரையில் தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் சதீஷ் 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிதம்பரம் மருத்துவக் கல்லூரியில் தன்னுடன் படித்த சக மாணவியுடன் நட்பாக பழகி வந்திருக்கிறார். இந்நிலையில் இவர்கள் இருவரும் வீடியோ காலில் பேசும்போது சதீஷ் அந்த பெண்ணின் புகைப்படங்களை சேமித்து வைத்திருந்தாராம். அந்த படங்களை சமீபத்தில் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் சதீஷ் பதிவிட்டதாக தெரிகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சதீஷை சிறையில் அடைத்தனர். சாலை அமைக்கும் நிறுவனத்திடம் செய்யூர் எம்எல்ஏ லஞ்சம் கேட்ட வழக்கில் காவல்துறை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செங்கல்பட்டைச் சேர்ந்த சாலை அமைக்கும் நிறுவனத்தின் இயக்குநர் ரவிக்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் புத்திரன்கோட்டை முதல் மாம்பாக்கம் அகரம் ரோடு வரை 2 சாலைகள் அமைப்பதற்கான டெண்டரை அரசிடமிருந்து கடந்த 2023ஆம் ஆண்டு தனது நிறுவனம் பெற்றதாகவும், சாலை அமைக்கும் பணிகளின் போது அதை செய்ய விடாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த செய்யூர் எம்எல்ஏ பாபு, புத்திரன்கோட்டை பஞ்சாயத்து தலைவர் நிர்மல்குமார், மாம்பாக்கம் பஞ்சாயத்து தலைவர் ராமையா ஆகியோர் லஞ்சம் கேட்டு மிரட்டியதால் பணியை சரிவர செய்ய முடியாமல் போனதாக குறிப்பிட்டிருந்தார். விடியா ஆட்சியில் லஞ்ச லாவண்யம் தலைத்தோங்கி இருப்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சியாக அமைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.